பரப்புரையின் போது சிரிப்பலையை ஏற்படுத்திய கார்த்திக் சிதம்பரம் வாக்காளர்களின் கவனத்தை ஈர்க்க வித்தியாசமான வேடங்களில் வலம் வந்த சுயேட்சை வேட்பாளர்கள் என சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சிவகங்கையில் காங்கிரஸ் சார்பில் மீண்டும் போட்டியிடும் கார்த்திக் சிதம்பரம் காஞ்சிரங்கால் பகுதியில் பரப்புரை செய்தபோது தான் ஆட்சிக்கு வந்தால் ஹோம்ஒர்க், டியூஷன், எக்ஸாமிற்கு தடை விதிப்பேன் என்று நகைச்சுவையாக பேசினார். தேர்தல் முடியும் வரை செல்போனில் பேசும்போது ஹலோ என்று கூற வேண்டாம், அதற்கு பதில் கை சின்னம் என்றே கூப்பிடுங்கள் என்று கார்த்திக் சிதம்பரம் வேண்டுகோள் விடுத்தார். பிள்ளைங்களுக்கு தெரியும் ஹோம்ஒர்க், டியூஷன், எக்ஸாம் கை சின்னம் அப்படின்னு சொல்லுவோம். போன் அடிச்சதுன்னா கை சின்னம், ஹலோலாம் சொல்லக்கூடாது. 2 வாரத்துக்கு யாரும் ஹலோ சொல்லக்கூடாது. தேர்தல் முடிகிற வரைக்கும் யார் போன்ல எடுத்து போன் பண்ணாலும் ஹலோ சொல்லாம கை சின்னம் அப்படின்னு சொல்லி கை சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கூறி. தருமபுரியில் திமுக சார்பில் போட்டியிடும் வழக்கறிஞர் மணி கக்கஞ்சிபுரத்தில் இளைஞர்களுடன் கைப்பந்து விளையாடி வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து ஓட்டப்பட்டியில் வியாபாரிக்கு உதவும் வகையில் மீன் விற்பனை செய்தும் கவனம் ஈர்த்தார். ஆரணியில் சுயேட்சையாக போட்டியிடும் ஜெய்சங்கர் மணியன் என்பவர் தனது சின்னமான ஸ்பேனரை கயிற்றில் மாலையாக கோர்த்து கழுத்தில் அணிந்தபடி கவனம் ஈர்த்தார். கையில் திருவோடு ஏந்தியும் முதுகில் ஸ்பீக்கர் கட்டியும் வந்தவாசி பேருந்து நிலையத்தில் அவர் வாக்கு சேகரித்தார். இதேபோல ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் பாரிராஜன் என்பவர் அங்குள்ள மீன்பிடி துறைமுகத்தில் மீனவர் வேடமணிந்து வாக்கு சேகரித்தார். வலைகளை சுமந்தபடி பாட்டு பாடியே ஓட்டு கேட்டவரை பலரும் ஆச்சரியத்துடன் பார்த்தனர். பெரம்பலூரில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் தேன்மொழி பிள்ளையார்பாளையம் கிராமத்தில் விவசாய பணிகளில் ஈடுபட்டிருந்த பெண்களிடம் வயலில் இறங்கி வாக்கு சேகரித்தார்.